வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். உங்களே மிக மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது தூய்மை என்ற ஒரு விஷயம். தூய்மைனா நாம நம்மளோட உடல் தூய்மையில துவங்கி உள்ள தூய்மை வரைக்கும் அதுல நிறைய தளங்கள்ல பயிற்சிகள் நாம செய்ய வேண்டியதா இருக்கு, செயல்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. குறிப்பாக புற தூய்மையை பற்றி நாம கொஞ்சம் இன்னைக்கு சிந்திக்கணும். இது நம்மளோட பயிற்சி வகுப்புல அடிப்படையிலேயே நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருப்பேன். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க மாட்டோம், மேலோட்டமா சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு மனிதன் ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அகம் தூய்மை ஆகணும். அகம் தூய்மை என்பது புற தூய்மையும் கொஞ்சம் சார்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகிறது என்ற தத்துவத்தின்படி இப்ப நீங்க உங்களோட வீட்டினுடைய எல்லா பகுதிகளையும் எல்லாருமே கேமரா போன் தான் வச்சிருக்கிறோம், ஆண்ட்ராய்டு மொபைல் தான், எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. இன்க்ளூடிங் உங்களோட என்ட்ரன்ஸ், உங்க வீட்டினுடைய ரோட்ல இருந்து நீங்க வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோட்டினுடைய பகுதி, அது மண் ரோடோ தார் ரோடோ இருக்கும், உங்க வீடோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும், அங்கிருந்து நீங்க நடந்து வர்ற ஒரு படியா இருக்கலாம், ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம், ஒரு வராண்டாவா இருக்கலாம், சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் ரூம் என்ட்ரன்ஸா இருக்கலாம். அந்த ரூமுக்குள்ள அது ஹாலா இருக்குதுன்னா டிவி இருக்கிற இடம், சோஃபா இருக்கிற இடத்த முதல் கொண்டு சாப்பிட்ற அறை, குளியல் அறை, கழிவறை முதல் கொண்டு பெட்ரூம் முதல் கொண்டு நீங்க போட்டோ எடுத்துருங்க. யாருக்கும் அனுப்ப வேண்டியதில்லை, நீங்களே போட்டோ எடுத்துருங்க. ஒவ்வொரு செல்ஃப் வச்சிருக்கீங்க எல்லாமே. சரி, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஏன் நமக்கு கோவில்களுக்கு போனா ஒரு மன அமைதி, மன சாந்தி, ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு ஏன் தானா வருது அப்படின்னா அந்த இடத்தினுடைய தூய்மைக்கு அதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு. நம்ம மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகிறது என்று நம்ம சொல்றோம். நீங்க பாருங்க, உங்க வீட்டை நீங்களே ஒரு நாள் பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த அன்னைக்கு உங்க வீட்டை பாருங்க, உங்களுக்கே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். யார் பார்த்தாலும் அந்த சந்தோஷம், அந்த நிறைவு அவர்களை பற்றி கொள்ளும். ஏன்னா அந்த தூய்மை, நீங்க ஒரு தூய இடத்தை பாக்குறீங்க, ஒரு அழகா ஒரு விஷயம் அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குறீங்க, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கிறத பாக்குறீங்க. நீங்க பார்க்கும்போது நீங்க உங்க மனம் அந்த நீட்னஸா, அழகா, தூய்மையா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அதனோட வெளிப்பாடு உங்களுக்கு ஒரு நிறைவு, ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி அப்படி கிடைக்குது. அதே போல வீடுகள்ல ஒரு நல்ல வாசனை கோவில்கள் போல இருக்கணுங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த சாம்பிராணி போடுற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு, ஊதுபத்தி பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு, சரிங்களா? இன்னும் நல்ல வாசனைக்கான மலர்களோ வாசனைக்கான ஒரு திரவியங்களையோ நம்ம பயன்படுத்திருக்கோம். பச்சை கற்பூர சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. ஒரு பன்னீர் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு நல்ல காரியங்களுக்கு போனா அது என்னன்னா அந்த நறுமணம், நல்ல மனத்தை நீங்க உணரும் போது உங்க மனம் நன்றாக இருக்கும். அந்த மனம் உள்ளே சென்று உங்க மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். அதனாலதான் மல்லிகைப்பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கு. வச்சாலே என்ன ஆகும்னா அந்த வாசனை உணர்வு உங்களை என்ன பண்ணும், உங்க மைண்டை டைவெர்ட் பண்ணும், பாசிட்டிவா மாத்தும். இன்னும் அது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உங்க மூளையில பண்றதாக இன்னைக்கு விஞ்ஞான தகவல்கள் கூறுகிறது, வாசனை மலர்கள். அப்போ நம்ம தூய்மை அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த இன்னைக்கு தெரிய போறோம், ஷேர் பண்ண போறோம். இது 5 years அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு ஜப்பானியர்கள் மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க ஜப்பானியர்கள் வெற்றி பெற்றதற்கு நிறைய டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க.
அதுல 5S டெக்னிக் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சொல்ல போறேன். சரிங்களா? அதுல 3வது டெக்னிக் தான் தூய்மை. அதுக்குள்ளேயே இந்த 2 3 டெக்னிக் எல்லாமே ஆட் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அதை பத்தி சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம வீட்டுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். இறை ஆசிரியர்களுடைய இல்லம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த தூய்மை அப்படிங்கிறத நீங்க ஏதோ சாதாரணமா எடுத்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் அந்த ஆன்மீகத்தை உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா தூய்மை என்பது மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம் நம்ம வாழ்வியலுக்கு, ஆன்மீக உயர்வுக்கு. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்றீங்க. அப்ப உங்க வீட்டுல இருக்கானா? இருக்கானா? சரி. அப்ப உங்க வீட்டுல இறைவன் இருந்தா அந்த வீடு அப்படித்தான் இருக்குமா? அந்த சிங்க்ல எல்லாம் பாத்திரம் அப்படியே இருக்குமா? சிங்க்ல இறைவன் இருக்கானா? இருக்கிறான். சமையல் கட்டுல இறைவன் இருக்கானா? சமையல் பாத்திரங்கள்ல இறைவன் இருக்கிறானா? பாத்ரூம்ல இறைவன் இருக்கிறானா? டாய்லெட்டுக்கு வர அந்த பேஷன்ல இறைவன் இருக்கிறானா? உங்க வாஷிங் மிஷின்ல இறைவன் இருக்கிறானா? ஏன் இன்க்ளூடிங் நம்ம செருப்புல கூட இறைவன் இருக்கிறான். அப்ப அது எவ்வளவு தூய்மையா நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம கிட்ட. ஏன்னா ஆன்மீக உயர்வுல தூய்மைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், புற தூய்மையை நீங்க பார்க்க பார்க்க அக தூய்மை ஆகும். புறம்தான் அகத்தை தீர்மானிக்கிறது. நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள கசகசன்னு குப்பையும் கூலமா கிடக்குது, ஒரு துணி கசகசன்னு கிடக்குது, அல்லது 4 பேப்பர் கிழிச்சு போட்டிருக்காங்க, அல்லது நீங்க காய்கறி வெட்டுற இடத்த காலையில் கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்களேன். காய்கறி வெட்டுறீங்க, கட் பண்றீங்க, அது அங்க கிடக்குது. ஒரு 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல அதை எடுத்து அப்படியே வலிச்சு குப்பை தட்டியில போட்டா வேலை முடிஞ்சது. பட் சிலர் அங்க வெட்டினதுல இருந்து 10 11 மணி வரைக்கும் அது அப்படியே கிடக்கும். அந்த ரூமுக்குள்ள நீங்க போய் எட்டி பாக்குறப்போவெல்லாம் உங்க மனசுல ஒரு அக்லி, உங்க மனசுல ஒரு என்ன, ஒரு கலக்கம், ஒரு தன்மை, ஒரு மாற்றம். ஏன்னா அதை பாக்குறப்பல ச்சே என்ன இப்படி கிடக்குது அப்படி தோணுதே இல்லையா? அப்ப புறம் கெட்டு போனா அகம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கெட்டு போகும். புறம் நல்லா இருந்தா அகம் நல்லா இருக்கிறதுக்கான பெரிய சூழல் உருவாக்கப்படும். நல்ல சூழல்ல கெட்ட செயல் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வராது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு தூய்மையான இடத்துல அந்த இடத்த கெடுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது மனசு வருமா? செய்யலாம்னு நினைக்கிறவங்க கூட செய்ய முடியாது. பட் கெடுதல இருக்கிற இடத்துல, யூரின் ஸ்மெல் ஒரு இடத்துல வருது, ரோட்ல போறீங்க, நீங்க தானாவே யூரின் போலான்னு தோணும். ஏன்னா அந்த கெட்ட சூழல் நம்மளை கெட்டதா உருவாக்கும். இதே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பாருங்க, ஒரு மாதிரி மனம் பரபர பரபரன்னு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா அங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் பரபரப்புலயே இருக்கிறாங்க. அந்த சூழல்ல அங்கேயும் இங்கேயும் கசகசப்பா கண்டதெல்லாம் கடந்து கண்டதெல்லாம் கத்திட்டு அந்த அந்த சூழல் அப்படி இருக்கு. அதற்குள்ள போனீங்கன்னா உங்க மனமும் அந்த சூழலோட இணைந்து கொள்ளும். இப்ப மன தூய்மையை நோக்கி நம்ம பயணிக்கும் போது புற தூய்மை மிக மிக அவசியம் அன்பர்களே. அதனாலதான் குளியலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஆன்மீகத்துல நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 5 விஷயம் எழுதிக்கோங்க. 1, தமிழ்லயே நான் சொல்றேன், தேவையற்றதை நீக்குதல். சும்மா சிம்பிளா எழுதிக்கோங்க, தேவையற்றதை நீக்குதல். பக்கத்தால போகி அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம்ல, அதுல வந்து தேவையற்றதை நீக்கணும். எங்கிருந்து வரணும் நீங்க? நான் தான் சொன்னேன்ல, உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் ரோடு இருக்கு, உங்க வீட்டோட ஜாயினிங் பிளேஸ் இருக்கு, கேட் இருக்கு, பக்கத்தால 2 கல் இருக்கு. அங்க கேட்கணும் நீங்க, இந்த கல் இந்த இடத்துல தேவையா? சரிங்களா? தேவையே இல்லை அப்படின்னா அதை தூக்கி அப்புறப்படுத்துங்க, ஏதோ ஒரு இடத்துல போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்ல வரப்ப அந்த அக்லி உங்க கண்ணுல பட்டுட்டே இருக்கும். அந்த அசிங்கமான ஒரு விஷயம், கசகசன்னு கல்லு கிடக்கிறது உங்க மனசுல படும். அது உங்க மனதிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே அந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணி 2 பூச்செடி வைங்க, முடிஞ்சா சுத்தமா கிளீன் பண்ணியாவது விட்டுருங்க. வேற ஒண்ணும் நீங்க வைக்க கூட வேண்டாம். அழகுபடுத்துறதெல்லாம் 2வது வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத நீக்கிருங்க. அப்படியே நடந்து வர்றீங்க, உள்ள வர்றீங்க, செப்பல் ஸ்டாண்ட் பாக்குறீங்க, ஒருத்தருக்கு 4 செப்பல் வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு செப்பல் தான் இருக்கணும்.
சரிங்களா? என்ன வீட்டு யூஸுக்கு ஏதாவது பாத்ரூமுக்கு ஒன்றும் வெளியில ஒன்றும் வேணா வச்சுக்கலாம் தேவைன்னா. அதுவுமே தேவையில்லை, தேவைன்னா வச்சுக்கலாம். பட் 4-5 செப்பல் தேவையா? தேவையில்லை. சரி, நீங்க ரெகுலரா பயன்படுத்தினா 10 செப்பல் கூட வச்சுக்கோங்க. ரெகுலரா ஆனா யூஸ் பண்ணணும். காலையில வாக்கிங்க்கு நான் போறப்போ ஒரு ஷூ போடுவேன் சார். வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு ஒரு செப்பல் வச்சிருக்கேன் சார். டாய்லெட் போறதுக்கு ஒரு செப்பல் வேணும் சார். வெளியே போறதுக்குன்னா வச்சுக்கோங்க. ஆனா டெய்லி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாத திங்ஸ் அங்க இருக்கக்கூடாது. நான் இது ஆசை சிரமத்தில் அதை பத்தி நிறைய ஆழமா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பயன்படுத்தாத எந்த ஒரு பொருளை நீங்க வச்சிருந்தாலும் அதனுடைய பாவ கர்மா உங்களுக்கு சொந்தமாகும். சரிங்களா? பல 1000 பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு பொருளை கொண்டாந்து கொடுத்தது நீங்க வீட்டுல சும்மா வச்சுக்கிறதுக்காக அல்ல. நீங்க பயன்படுத்தி பயன்பெறணும். இல்லைன்னா மத்தவங்களுக்கு கொடுத்து பயன்பெற வைக்கணும். நீங்க காசு கூட கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல ஃப்ரீயா கூட கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். பட் அந்த பொருள் பயன்படணும். பயன்படாத எந்த பொருளும் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 1 வருஷம் வச்சுக்கோங்க. சில பொருள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பீங்க, சரி பரவாயில்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பயன்படுத்துறீங்களா? 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு பொருளை தொடரதே இல்லாட்டி அது உங்களுக்கு தேவையில்லாத பொருள். அதை தயவு செஞ்சு தூக்கி அப்புறப்படுத்திடுங்க. ஒன்னா ஃப்ரீயா கொடுத்துருங்க, இல்லாட்டி காசுக்காவது வித்து போடுங்க. இன்னைக்கு பழைய பொருள் வாங்குறதுக்கு நிறைய வர்றாங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க இந்த விஷயத்த. செருப்பு தேவையில்லாம இருக்கா? தூக்கி போட்டுருங்க. அப்படியே வர்றீங்க, வீட்டுக்குள்ள வர்றீங்க, ஹாலுக்குள்ள வர்றீங்க, அங்கெல்லாம் பாருங்க பொருள் எல்லாமே தேவையான பொருள் தான் இருக்கா, இல்ல தேவையில்லாத ஏதாவது இருக்கா, அப்புறப்படுத்திருங்க. இல்ல அது உடஞ்சது, கிழிஞ்சது, நிறைய பொருள் அப்படி நம்ம வச்சிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்தி வச்சு யாரோ ஒருத்தட்டு கொடுத்து காசை வாங்கிக்கோங்க. அது நான் வேண்டான்னு சொல்லல. பட் உடஞ்ச பொருள் எதுவுமே உங்க கண்ணில் இருக்கக்கூடாது. நீங்க பயன்படுத்த, அதனாலதான் உடஞ்ச கண்ணாடி ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதை பார்க்கறப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவிட்டி வரும். எதிர்மறையான எண்ணங்கள் உங்க மனதில் உற்பத்தி ஆகும். சரிங்களா? அப்ப உடைந்த பொருள், ரொம்ப நைந்த பொருள், ரொம்ப பழைய பொருள், ஆடையே ஏன் போகி பண்டிகைக்கு மாத்தணும்னு சொன்னாங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும். பானையை மாத்தணும்னு சொல்லுவாங்க, ஆடை புத்தாடை மாத்தணும்னு சொல்லுவாங்க. ஏன்? ரொம்ப டேஞ்சரான விஷயத்த போட்டீங்கன்னா அதற்கான ஃபீல் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். கிழிந்த ஆடைகளை பயன்படுத்துவது, உடைந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துவது, இதெல்லாம் நம்ம மனதில எதிர்மறையான விஷயங்களை நிறைய தோற்றுவிக்கும். சரிங்களா? அப்படியே பாக்குறீங்க, சமையல் கட்டுக்குள்ள போறீங்க, எத்தனை பொருள் தேவையில்லாம இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு உணவுப் பொருளை வாங்கி தேவையில்லாம வச்சிருக்கோம்னு பாருங்க. பல மாசமா அதெல்லாம் தொற்றுக்கவே மாட்டோம். அதெல்லாம் முதல்ல அப்புறப்படுத்து. தேவையானது மட்டும்தான் அங்க இருக்கணும். தேவையில்லாதது தேங்கி இருக்கும் போது அதற்குள்ள நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி ஓடிட்டே இருக்கிறப்பதான் நல்லது. தேங்குனா அது குட்டையாயிரும், நாத்தம் பிடிச்சிரும், கிருமி வந்துடும், அந்த இடத்தையே அது பாதிக்கும். அப்படி ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான். அப்ப சமையல் கட்டுல எந்தெந்த பொருள் எல்லாம் தேவை, இது ஒரே நாள்ல செய்யுங்கன்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. ஒரு நாளைக்கு செப்பல் ஸ்டாண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. சரி, ஒரு நாள் வராண்டா மட்டும் வச்சுக்கோங்க. சமையல் கட்டுக்கு 4 நாள் கூட வச்சுக்கோங்க, ஒரு வாரம் கூட வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இடமா. ஆனா ஒரு பொருள் தேவையில்லாம இருக்கக்கூடாது. எந்த பொருளா இருந்தாலும் சரி. மேல அலமாரில எல்லாம் ஊருப்பட்ட பொருள் அடுக்கி வச்சிருக்கீங்க, பொண்ணுக்கு தீதனம், பையனுக்கு கல்யாணமான கொடுக்கணும்னு. சரி பாத்துக்கோங்க. தேவை யூஸ் பண்ணாம இருக்கிற பொருள் எல்லாமே கர்மாவை கொண்டு வந்துதான் ஆகும். ஏன்னா அது பல பேருடைய உழைப்புல நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். நீங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல. சார் நான் காசு கொடுத்தானே வாங்கினேன், காசு கொடுத்து வாங்கினா அப்போ ஒரு மிகப்பெரிய பணக்கார உலகத்தில் இருக்கிற எல்லா அரிசியும் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாமா? நியாயமாயிருமா? நியாயமாகாது. பணம் தான் மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கிற கருவி. கவனமா இருக்கணும். தேவையில்லாம யூஸ் பண்ணா பாவம், சரியா யூஸ் பண்ணீங்கன்னா புண்ணியத்தை கொடுக்கும் அது. சரிங்களா? அப்படியே வர்றீங்க, மெயினா பீரோ திறக்கிறீங்க, உள்ள இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. தேவையில்லாதது எத்தனை இருக்குன்னு பாருங்க, பயன்படுத்தாத எத்தனை இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பழையது, கிழிந்தது, பத்தாதது, நாம உடுத்தாதது, நமக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் தூக்கி முதல்ல வெளியே போடும். வீட்டுல சண்டை பீரோ வேணும் பீரோ வேணும். ஏன் பீரோ வேணும்? வந்துட்டே இருக்குது, போமானீங்களே. எத்தனை இப்ப 2 பீரோ பத்துலயே 3வது பீரோ வாங்கி கொடுத்தீங்க, 4வது பீரோ நீங்க கேட்பீங்க கொஞ்ச நாள்ல. இப்ப எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பத்தாது, எத்தனை கொடுத்தாலும் பத்தாது. போதும்னா ஒரு பீரோவே போதும், போதாதுன்னா 10 வந்தாலும் போதாது.
தேவையில்லாத அப்புறப்படுத்துங்க. குழந்தைகளோடதோ கணவரோடதோ உங்களோடதோ தேவையில்லாத எத்தனை வச்சிருக்கிறோம் நம்ம. அதிகமா பயன்படுத்தாது, உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் யாராச்சும் கொடுத்துருங்க. நிறைய பேர் வர்றாங்க, குப்பை வண்டி தள்ளிட்டு வர்றாங்க, அல்லது ரோட்ல வந்து அனாத ஆசிரமத்துக்காக கேட்டு வர்றாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அனாத ஆசிரமம் பக்கத்துல இருந்தா கொண்டு போய் கொடுங்க, இல்லாட்டி எடைக்கு போட்டுருங்க. அவ்வளவுதான். சும்மா கொடுக்குறதுக்கு மனசு வலையே எடைக்கு போட்டுருங்க. அது 10 ரூபாய் 20 ரூபாய் ஏதோ வந்துட்டு போகுது, பரவாயில்ல. அப்புறம் லேடிஸ் ஐட்டம்ஸ்ன்னு போனீங்கன்னா அந்த கிளிப்பு, பேண்டு, பேங்கிள்ஸு, ரிங்கு, அது ஒரு பெரிய இதா வச்சிருப்பாங்க நிறைய பேர். நீங்களும் ஓரளவுக்கு ஏஜ்டு, அதனால ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நிறைய பேர் வச்சிருக்கோம். அதை நீங்க பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. அவ்வளவு தேவையான்னு நீங்களே கேளுங்க. அதுல தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. உடஞ்சது, பழசு, போனது, வந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி உங்க பாத்ரூம் முதல் கொண்டு நீங்க வச்சிருக்கிற பிரஷ், நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா 4 பிரஷ் கிடக்கும். அதுல 3 பிரஷ் யூஸே பண்ண மாட்டீங்க. அது ரொம்ப பழசா யூஸ் பண்ணி அப்படியே பாக்குறதுக்கே அக்லியா இருக்கும், மோசமா இருக்கும். சரிதானுங்களா? நீங்க பயன்படுத்துற பொருளை கூட கொஞ்சம் நல்லதா பயன்படுத்துங்க. பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பிரஷ் யூஸ் பண்ணா பரவாயில்ல, பட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைமாவது மாத்துங்க. அதிகபட்சம் 3 மாசத்துக்கு ஒரு டைமாவது மாத்துங்க. அதுல அது டஞ்சர் ஆயிடுச்சா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கூட மாத்துங்க, தப்பு இல்லை. அதுனா 10 ரூபா 5 ரூபா. அதை பார்த்தாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அப்படிதான் வச்சிருக்கிறோம். ஒரு சோப்பு வைக்கிற டப்பா நீட்டா இருக்கான்னு பாருங்க. சரிங்க, நம்ம குடிக்கிற இடம், அந்த ரூம் நீட்டா இருக்கான்னு பாருங்க. ஒரு ஹால், நீங்க அங்கதான் உட்காந்து பேசுறீங்க, ஒரு உறங்குறோம் அந்த இடம், அந்த இடம் தூய்மையா இருக்கா, சுத்தமா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டி உங்களை நோக்கி வருது. இப்போ நிறைய வருது, தொட்டதுக்கெல்லாம் பொறாமை. நீங்க பாக்குற கொஞ்சம் நல்லா இருந்தா பொறாமை, கொஞ்சம் பண வசதி இருந்தா பொறாமை, நம்ம பையன் நல்லா படிச்சுட்டா பொறாமை, ஏதோ ஒரு வண்டி வாங்கிட்டா பொறாமை, யாரோ ஒருத்தர் நல்லா இவங்க நல்லவங்கன்னு பேசிட்டா பொறாமை, ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா பொறாமை, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பொறாமைன்னு பொறாமைக்கு அளவே இல்லை. இது சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைய வந்து மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களேங்கிற அந்த வருத்த அலை வந்து நிறைய வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அதெல்லாமே நமக்கு மிகப்பெரிய மைனஸ். நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் எப்படி வாழ்த்தலை உங்ககிட்ட வந்து சேருதோ, அப்படி உங்களை பற்றி இருக்கிற எதிர்மறை அலைகளும் உங்களை வந்து சேரும். நீங்க காப்பு போட்டுக்கிறீங்க, வீட்டுக்கு காப்பு போட்டிருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம்தான். அது உங்களை தாக்காம பாதுகாத்துக்கும். தொடர்ந்து அருள் காப்பு உங்களுக்கு, குழந்தைகளுக்கு, வீட்டுக்கு, வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்கும் ரெகுலரா போட்டே இருங்க. அது ஒரு எதிர்மறை சக்தியை உங்கள்கிட்ட வராம காப்பாற்றும். அப்ப இந்த நெகட்டிவிட்டி எல்லாம், இந்த தேவையற்ற பொருட்கள் எல்லாம் இழுத்து வச்சுக்கோ. நிறைய பேர் இந்த பால் பாக்கெட்டை பிச்சு பிச்சு சொருவி வச்சிருப்பீங்க, நாத்தம் பிடிச்சு புழு பிடிச்சு கிடக்கும். நைட் சிங்க்ல பாத்திரம் இருந்ததுன்னா சத்தியமா உங்களுக்கு ஞானம் வராது, எழுதி வச்சுக்கோங்க. நைட் நீங்க தூங்குறப்ப சிங்க்ல பாத்திரம் கிடந்துருச்சுன்னா நீங்க நிச்சயமா ஆன்மீகத்துக்கு தயாரானவங்களே கிடையாது. சரிங்களா? உங்க சமையல் கட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு ஞானத்துல இருக்கீங்க, ஆன்மீகத்துல இருக்கீங்கன்னு. டாய்லெட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல. உங்க வீட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா புறம் தூய்மை இல்லாம அகம் தூய்மையா இருக்க வாய்ப்பே இல்லை, என்னோட அறிவு கட்டி நான் சொல்றேன். அதுதான் ஒரு சில சித்தர்கள் மகான்கள் அந்த சாக்கடையில இருந்து கூட ஞானத்தை பெறலாம், அது வேற விஷயம். நம்ம எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. அப்போ இது நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தான் நான் இந்த தூய்மையை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிறதுக்கு எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை, சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு வீடு இல்லைங்க, தெருவுல படுத்து கிடக்குறானுங்க, ரோட்டோரத்துல படுத்து கிடக்குறாங்க. 1000 ரூபாய் வாடகை கொடுத்து வீடு வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நமக்கு இறைவன் இவ்வளவு நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறான். 2000 3000 5000 10,000 வாடகை கொடுக்குற அளவுக்கு உங்களை வசதி கொடுத்துருக்கிறான். நிறைய பேர் ஏன் சொந்த வீடு வாங்கல, சொந்த வீடு வாங்கலன்னு புலம்புவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? என்ன காரணம் தெரியுமா? நீங்க இருக்கிற வாடகை வீட்டை நீங்க சரியா வச்சுக்கலைன்னா உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இறைவன் டெஸ்ட் பண்றான். உனக்கு வாடகைக்கு ஒரு வீட்டை கொடுத்து இவ்வளவு அற்புதமா வச்சே நீ இதுவே சரியா வச்சுக்கல, உனக்கு நீ சொந்த வீடு கொடுத்தா இதை விட மோசமா தானே வச்சிருப்ப. வாடகைக்கு ஒரு ஆள் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க, அப்பவே நீங்க அந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொந்த வீடு கட்டினா நல்லா வச்சுக்குவேன். அது எப்படி நீ நல்லா வச்சுக்குவேன்? ஆள் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கிற இடத்துலயே உன்னால சரியா வச்சுக்க முடியல, நீ
கேள்வி கேட்காத இடத்துல நீதான் ஓனரு, நீ எப்படி வேணா வச்சிருப்ப, உனக்கு கிடைக்காதது. ஒரு வண்டி வாகனமா இருந்தாலும் நிறைய நம்ம அதை தூய்மையா வச்சுக்கிறது இல்ல. ஒரு சிலர் பாருங்க அப்படி வச்சிருப்பாங்க, எனக்கு அப்படியே பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும். டெய்லியும் காலையில வண்டி துடைக்காத நாளே இல்ல, புதுசு மாதிரி வச்சிருப்பாங்க. எங்க பழைய ட்ரஸ்ட்ல ஏஎஸ் விஸ்வநாதன் ஐயான்னு ஒருத்தர், கார் வந்து புதுசு மாதிரி இருக்கும், பல பலன்னு இருக்கும். எப்படி அப்படி வச்சிருப்பாங்கன்னா துடைக்காம எடுக்கிறது இல்லை டெய்லி. நம்மளை தூக்கிட்டு போகுதுங்க, அவ்வளவு தூரத்துல போய் நமக்கு அவ்வளவு நன்மை செய்யுதுங்க. அப்புறம் அதுக்கு ஒரு துடைக்கிறது சுத்தமா வச்சுக்கிறது கூட பண்ண முடியலன்னா நம்ம என்ன ஒரு நன்றி உணர்வு இருக்கிறோம். இந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்றது சரியா இருக்காது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருப்பீங்க அல்லது வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருப்பீங்க, 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து போட்டு வாங்குவீங்க. பட் அதை வச்சிருக்கிறது பாருங்க, இந்த வாஷிங் மிஷினை வெளியெல்லாம் அப்படியே பூத்து 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 பூத்து, அது இல்லாட்டி எவ்வளவு கஷ்டம் துவைக்கிறது. ஒரு நாள் துவைச்சா போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்குவோம் கைவலி வந்துருச்சுன்னு. அது அத்தனை சுத்தி சுத்தி நமக்கு துவைக்குது. அது ஒரு நீட்டா வச்சுக்கிறது இல்ல, ஒரு சுத்தமா பத்தமா வச்சுக்கிறது இல்ல. நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தான் தூய்மையா நான் பாக்குறேன். என்னோட அறிவு கேட்டு நன்றி உணர்வுக்குள்ள எல்லாமே அடக்குங்க. அந்த சிங்க், அந்த பாத்திரங்கள், அதை தூய்மை பண்ணிட்டு படுங்க. இது ஒரு பழக்கமே நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது. நான் போன வாரம் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தனிக்கான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து கலெக்டரேட் ஒர்க் போயிட்டு காலையில 10 மணிக்கு போனா நைட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வர்றாங்க. நைட்டு அவ்வளவு டயர்டா வர்றாங்க, குழந்தைகளுக்கு சமைக்கணும், எல்லாரும் ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும். சமைச்சு வச்சுட்டு நான் நம்ம ஆடிட்டிங் விஷயமா போயிருந்தேன். அக்கா சரிங்க நீங்க படுத்துட்டு காலையிலயாவது போய் கழுவுங்கக்கா அப்படின்னா, இல்ல 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 ஐயோ கழுவி வச்சுட்டு தான் படுக்கணும், என்ன ஆனாலும் சரிங்கிறாங்க. பட் அவங்களுக்கு இது ஆன்மீக ரீதியான விஷயமான்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க இருக்கிறாங்க, நம்ம மன்றத்தில் இருக்கிறாங்க. பட் அப்படி ஒரு தன்மை இருக்கணும். ஒரு பெண்மைனா அது தூய்மைங்கிறது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஆண்களுக்கும் இது பொருந்தும் தான், பெண்களோட இடமா இருக்கிறங்காட்டி நான் அந்த இடத்த சொல்றேன். நான் அப்பப்போ அப்பப்போ போட்டு கழுவி பாருங்களேன், பெரிய விஷயமே இருக்காது. சேர்த்து வைக்கிறப்பதான் ஒண்ணு பெருசா தெரியுது. உங்களுக்கே ஒரு பாடல் கொடுக்குறோம், அப்பப்போ அப்பப்போ அந்த 4 வரி 8 வரி எழுதிட்டீங்கன்னா பெருசா இல்ல. இல்ல நான் மொத்தமா 4 சேர்த்திட்டேன்னா பிரச்சனை தான். அப்ப நீங்க தான் திட்டமிடணும். உங்க வீடு இறைவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அது வாடகையோ சொந்த வீடோ ஏதோ ஒண்ணு ஓகேமோ கொடுத்துருக்கான்ல, அதை நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்களா, நல்லா வச்சுக்கோங்க, தூய்மையா வச்சுக்கோங்க. அதுக்குன்னு கோடீஸ்வர தன்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, தூய்மை முக்கியம்னு நான் சொல்றேன். உங்க வீட்டுக்கு வந்தாலே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு ஒருத்தருக்கு தோணணும். அங்க வந்து ஒரு நாத்தம், அங்க வந்து ஒரு கசகசப்பு. துணி பாருங்க, நிறைய பேர் அப்படியே போட்டு போட்டு வச்சிருப்பாங்க. என்னங்க இது? அந்த துணி வாங்குறப்ப நீங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க, அது புதுசா வாங்குறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த துணி இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறான். அப்ப அந்த துணிக்கு ஒரு நன்றி உணர்வுனா அதை ப்ராப்பரா எடுத்து மடிச்சு ப்ராப்பரா வைக்கணும்ல. குழந்தைகளுக்கு கூட பழக்குங்க, எல்லாத்தையும் நீங்களே செய்யணும்னு நான் சொல்லல, இது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வீட்டுல குழந்தை இருக்காங்களா, ஹாலை நீ சுத்தமா வச்சுக்கோ, நான் கிச்சனை வச்சுக்கிறேன், வீட்டுக்காரர் பெட்ரூம் வச்சுக்க சொல்லுங்க, ஒரு பையனை குழந்தைய டாய்லெட் வச்சுக்க சொல்லுங்க, பழக்குங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு நான் ஆர்டர் போடக்கூடாது, பழக்கணும். நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க. சரி, அப்ப முதல் விஷயம் வந்து தேவையில்லாதது அகற்றுறதுங்க. இது வந்து பெரிய விஷயம், நீங்க நுணுக்கமா எடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி, ஒரு புத்தகம் வச்சிருப்பீங்க, ஊருப்பட்ட புக்கு தேவையில்லாம கிடக்கும். அது ஏதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உள்ள போனாலே பயமா இருக்கும். என்னென்ன பொருள் வச்சிருப்பீங்க நமக்கே தெரியாது, அவ்வளவு வச்சிருப்போம். என்ன இருக்குதுன்னு உங்களுக்குமே தெரியாது அதுல. அப்ப தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன பண்ணும்னா எதிர்மறையான சக்திகளை ஈர்த்து உங்ககிட்ட வச்சுக்கும். இந்த பழைய பொருள், தேவையில்லாத பொருள், பயன்படுத்தாத பொருள், கிழிந்த பொருள், உடைந்த பொருள், கசகசப்பாக இருக்கிற பொருள், சரிங்களா? அதெல்லாம் நெகட்டிவா இழுத்து இழுத்து வச்சுக்கும். அப்ப அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளேயே நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பெரிய மாற்றம் மனதளவுல ஆன்மீக அளவுல வராது. அப்ப தேவையில்லாத நீக்குதல் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல கூட அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, சரிங்களா?
நான் செகண்ட் தேர்டு இதை பத்தி எல்லாம் நான் ஒரு வகுப்புல விளக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருள் என்று எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பேனா முதல் கொண்டு நான் சொல்றேன், ஒரு ஹேர் பின் முதல் கொண்டு நான் சொல்றேன். சரிங்களா? தேவையா இருந்தா என்ன வேணா வாங்கி வச்சுக்கோங்க, வேண்டானே நான் சொல்லல. பட் தேவையில்லாம ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அப்ப தேவையற்றதை நீக்குதல், அதுதான் போகி பண்டிகைன்னு சொன்னேன். அது நம்ம முன்னோர்கள் பண்டிகையாகவே வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டு கொளுத்திட்டு, பாயை கூட அன்னைக்கு தூக்கி கொளுத்திடுவாங்க. வருஷம் கொளுத்திடுவாங்க. பாய் எங்க 200 ரூபா 150 ரூபா. அது போய் 7 வருஷமா வச்சு அது அப்படியே கரையா ஆகி சைடுல எல்லாம் பிஞ்சு நூலு நூலா பிச்சுக்கிட்டு வந்து, அதை பாருங்க எப்படி இருக்குன்னு தூங்குறப்ப. அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. ஒரு வருஷம் பயன்படுத்துங்க போதும். அதுக்கு மேல என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு பாய் வாங்கினா என்ன, 200 ரூபாயில என்ன ஆயிருப்போகுது நமக்கு, இல்லையா? அப்ப பாய் பொருட்கள், பானை கூட கொண்டாந்து போட்டு உடைச்சிருவாங்க போகியில. புதுப்பானை, புத்தரிசி, புது பொங்கல் அப்படின்னு தான் அதுக்கு பழமொழியே. இப்போ புதியனுக்கு வரணும், பழச கழிக்கணும். அப்ப வீட்டை ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க முதல்ல. இப்போ எல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி நிறைய சேர்ந்துருக்கும். ஒயிட் வாஷ் பண்றப்போ அந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியே போயிடும். ஆமா, வெள்ளை அடிக்கிறதுக்குள்ள சயின்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நெகட்டிவ் எல்லாம் எடுத்துருன்னு சொல்றாங்க. சுண்ணாம்பு அடிக்கும் போது சுண்ணாம்பு தான் அடிக்கணும் அதுக்குன்னு. நீங்க சுத்தமாவது பண்ணுங்க. நம்ம வருஷம் பெயிண்ட் அடிக்க முடியாது. அப்ப அதுக்கே ஒரு சம்பளம் வேணும். சுத்தம் பண்ணுங்க. பார்க்கிற இடங்கள், குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல ஏதாவது ஒரு சார்ட் மாதிரி ஒட்டி வச்சு அதுல எழுதுறதுக்கு பழக்குங்க. செவுரெல்லாம் கிறுக்கி வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு பழமொழி எல்லாம் வேற சொல்லுவாங்க. செவுரெல்லாம் கிறுக்கி வச்சா குழந்தை இருக்கிற இடம் அப்படித்தானே இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை எழுதுனா தப்பு கிடையாது, புரியுது. ஆனா அதுக்கு எங்க எழுதணும் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்கணும். ஏதோ ஒரு முறை தவறா எழுதுது, அதுக்கு நீங்க அடிக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லல. அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இனிமேல் பண்ணக்கூடாதாங்க, இதுல பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டு கொடுங்க, பேப்பர் கொடுங்க, பேடு கொடுங்க. வீடு ஃபுல்லா கிறுக்கி வச்சா அது என்னது? அது அழகா இருந்தா கூட உங்க மனசு பாக்குறப்ப டிஸ்டர்ப் ஆகாது. அசிங்கமா இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவை நீங்க பாக்குறப்ப உங்க மனசு, எல்லாரோட மனசும் உங்க வீட்டுக்குள்ள நெகட்டிவா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். ஒரு நீங்க தூங்குற இடம் கூட ரொம்ப தூய்மையா இருக்கணும். அப்ப முதல் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றுங்க. தயவு செய்து நான் சொல்றது சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறும். இது உலகம் முழுக்க ஜப்பானியர்கள் பண்ணியிருக்கிற பெரிய விஷயம். நம்ம முன்னோர்களும் பண்ணதுதான். ஜப்பானியர்கள் அதைய ஒரு டெக்னிக்கா போட்டு வேர்ல்டு ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிட்டாங்க. 5S அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு பாருங்க, நெட்ல நிறைய வரும். செய்ரி, செய்டன், சைக்கி, சைசு, சைசு, சைகிட்சுன்னு சொல்லி அந்த 5 S, இந்த செய்ரி, சைட்டன், சைசு அதெல்லாம் வந்து எஸ்ல தொடங்கும். அதனால 5S நான் வச்சுட்டான் பேரு, 5S. இன்னைக்கு 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 நிறைய உலகம் முழுக்க பல கம்பெனிகள்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல 5S பண்றாங்க. நிறைய பேர் வீடு கூட 5S பண்ணியிருக்காங்க. சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க, இந்த வீடு வந்து 5S பண்ணின வீடு. சரிங்களா? அது தேவையில்லாத நீக்கணும், தேவையானது கரெக்டா ஒரு சரியா வைக்கணும், அப்புறம் தூய்மையா வைத்திருக்கணும், அப்புறம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அப்புறம் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இந்த 5 தான் விஷயம். நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன டார்கெட் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தான். இது ஏதோ கம்பெனிக்காக கார்பரேட்டுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். இதை செஞ்சு பாருங்க, உங்கள் லைஃப், உங்க மைண்டு எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும், தேவையற்றதை நீக்குதல். இன்னைக்கு என்ன கிழமை? புதனா? வியாழன், வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துல தூக்கி ஒதுக்கி போட்டுருங்க. அது யாராவது கொடுத்துருங்க, இல்லாட்டி குப்பையில போட்டுருங்க, இல்லாட்டி பணத்துக்காவது கொடுத்துருங்க. இதை ஃபர்ஸ்ட் விஷயம் செய்யுங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வகுப்புலயே எல்லாத்தையும் மேக்ஸிமம் சொல்லிடலாம், ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. இதை நிச்சயமா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறோம். சரிங்களா? மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். ஒரே நிமிஷம். சரி,
அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேரறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. சரி, நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சிகளை சரியா முறையாக செய்து கொண்டே வாங்க. உங்களுக்கு வந்து குரூப் ஸ்டார்ட் பண்றது வந்து இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நீங்க உள்ள வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த யோக பயிற்சி 3வது பேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 150 இருந்து 200 பேர் வந்து ரெகுலரா வர்றீங்க. பட் எங்களுக்கு நேம் வந்து 110 பேர் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. நான் சென்ற வகுப்புலேயே அதை பற்றி நான் சொன்னேன். ஒரு 10 பேர் பக்கம் நீங்களா கூப்பிட்டு வாலண்டியரா அது வந்து உங்க பேரை இணைச்சிருக்கீங்க. வேற யாராவது விடுபட்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்னைக்குள்ள அதை வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா அதுல இல்லாதவங்க நீங்க இதுல தொடர்ந்து வர்றதுக்கு வந்து உங்களை வந்து கண்டினியூவா கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அட்டண்டன்ஸ் முதல் கொண்டு ப்ராப்பரா போனணும். உங்களை வந்து ஒரு 12 குரூப்பா பிரிச்சிருவாங்க இன்னைக்கு நாளைக்குள்ள. ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியா சரிங்களா. IAP 3ல வந்து A குரூப், ஓகேங்களா, அது திருமூலர் குரூப், B குரூப் வள்ளுவர் குரூப் அப்படின்னு பிரிச்சிருவாங்க. அந்த குரூப்ல ஒவ்வொரு குரூப்லயும் 10 பேர் நீங்க இருப்பீங்க. இப்போ உங்க பாடல்கள் எல்லாம் நீங்க அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணணும். இப்போதைக்கு பொது குரூப்ல ஷேர் பண்ணுங்க, பரவாயில்ல. பட் உங்களுக்கு அந்த தனி குரூப் பிரிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு 2 இன்சார்ஜ் உங்களுக்கு இருப்பாங்க. நீங்க உங்க பாடல் எல்லாம் நீங்க எழுதி அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணணும். அப்ப அவங்க உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கணும், சரிங்களா. அதனால யாராவது நீங்க IAP 3 அப்படிங்கிற பேர் பட்டியல்ல உங்க பேர் இல்லாம இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு இம்மீடியட்டா அந்த குரூப்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அவங்க நம்பருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதே மாதிரி அந்த பாடல் எழுதுறது இப்போதைக்கு 4 வரி பாடல் எழுதி அனுப்புறதே அனுப்புங்க, 8 வரி பாடல் எழுதி அனுப்புறதே அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்க அனுப்புனதே மறுபடியும் வந்து ரீசெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த நார்மல் அந்த தனி குரூப் கிரியேட் பண்றப்ப அதுல பண்ணிக்கலாம். புத்தகம் பயன்படுத்திட்டே வாங்க. எல்லா இடத்துலையும் நன்றி உணர்வு வெளிப்படுத்திட்டே வாங்க. அதில் நீங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஒரு நாள் கேட்குறேன், ஷேர் பண்ணுங்க. நன்றி உணர்வு நான் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் வந்தது, அல்லது இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நிறைய சேஞ்சஸ் வந்து மிராக்கிளா நடக்கும். அதை நீங்க நல்லா பயன்படுத்திட்டு வாங்க, சரிங்களா. பயிற்சி நல்லா சரியா முறையா செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக காலை 5 மணி தியானத்தையும் இரவு நேர தற்சோதனையும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. தற்சோதனைக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. நான் அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு அடுத்த வாரங்கள்ல ரொம்ப டீப்பா பேசுறேன். ஏன்னா ஒரு இறை ஆசிரியருக்கான அடிப்படை தகுதி நான் என்ன நினைக்கிறேன்னா பயிற்சியை சரியா செய்யணும். குறிப்பா 5 மணி காலையில நடத்துற தியானத்துல நீங்க கலந்துக்கணும். நம்ம இதுல நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, காலையில 5 மணி தியானம், அது நிச்சயமா நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். இறை ஆசிரியர்ல கிட்டத்தட்ட 400 பேர் இருக்கிறோம். நம்ம 400 பேர் உட்கார்ந்து ஒரு தியானம் வந்து ரெகுலரா 5 மணிக்கு கண்டிப்பா பண்ணணும். இதுதான் மகிழ்ச்சி நினைச்சாங்க. 1000 பேர் 1,00,000 பேர் அட் டைம்ல மெடிடேஷன் பண்ணணும். பண்ணி இந்த வையகத்தை வாழ்த்தணும். அப்பதான் நமக்கும் புண்ணியம், உலகத்திலேயே பெரும் மாற்றம் வரும். அதனால அந்த வாய்ப்பை நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. 5 மணி தியானம் காலையில் நீங்க எல்லாருமே வரக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுங்க. அதே போல இரவு தற்சோதனை ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு இன்றில் இருந்தாவது நீங்க அதை வந்து ஃபில்அப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. விடாம நீங்க ஃபில்அப் பண்ணிட்டே வரணும். அது நீங்க பண்றீங்க பண்ணல அதெல்லாம் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்றது தெளிவா ஃபில்அப் பண்ணிக்கலாம், சரிங்களா. மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு ஐயா. வந்து அருமையா இன்னைக்கு ஒரு அழகான ஒரு உரை கொடுத்துருக்காங்க. தூய்மை அப்படிங்கிறத பத்தி. புற தூய்மை வந்து அக தூய்மை வந்து புற தூய்மையை சார்ந்துதான் அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. மனம் வந்து எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் இல்லையா. அதனால இப்ப ஜாப்பனீஸோட ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க, 5S அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம அனைவரும் பின்பற்றக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் ரோல் மாடலா இருக்கணும் இல்லையா. அப்போ தேவையற்ற பொருள்களை நீக்குதல், இதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு. நம்ம வீட்ல உள்ள தேவையில்லாத பொருள்களை நம்ம கண்டிப்பா வெளியில தூக்கி போட்டோம்னா நம்ம மனம் வந்து அமைதியா தூய்மையா ரொம்ப ரம்யமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்த ஒரு உண்மைதான். இதை வந்து நம்ம
தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் பயன்படுத்தாத பொருளை வந்து அப்புறப்படுத்துதல். இப்ப நம்மட்ட யூஸ் பண்ணாம நெறைய திங்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம யாருக்காவது குடுத்துறலாம். இல்லன்னா தூக்கி போட்டுறலாம். இந்த மாரி இந்த உடைஞ்ச பொருளு, கிழிந்த ஆடையை பயன்படுத்துதல் இதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். குழந்தைங்கள கூட இந்த தூய்மை செய்ற பணியில வந்து பழக்கப்படுத்தணும். சிறு வயதில இருந்து. அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இத நம்ம அனைவரும் பின்பற்றி அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழலாம் நண்பர்களே. ஐயாவ வந்து வாழ்த்திடலாம். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள நம்ம துரிய நிலையில இருந்து அனைவரும் வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்தி மகிழ்வோம். ஐயாவும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, நன்றி. அடுத்து கீதா முரளி அம்மா இன்னைக்கு வந்து இறை வணக்கம், குரு வணக்கம் பாடினாங்க. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இந்துமதி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப இனிமையா பாடுனீங்க. உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றிம்மா. அடுத்து மாலை 5:15க்கு நம்ம ஞானகானம் இருக்கு. காயகல்ப பயிற்சி, அதனைத் தொடர்ந்து தவம், சிந்தனை உரை. இது எல்லாத்துலயும் கலந்துக்கலாம். இரவு தற்சோதனை பயிற்சி இருக்கு. அதுலயும் பங்கு பெற்று ஆன்ம உயர்வு பெறுவோம் அன்பர்களே. மதியம் 3 மணிக்கு சித்தர் குழு நடத்துற பயிற்சி வகுப்பு இருக்கு. அதுல வாய்ப்புள்ள அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இந்த ஜூம் நிகழ்வை இத்தோடு நாம் சிறப்பாக நிறைவு செய்து கொண்டு அடுத்து மாலை நேர நிகழ்வில் இணைந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை.
அனைவருக்கும் நன்றி. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன்.